ஹே கைஸ், நான் உங்கள் கிக்கி தமிழா. நம்ம ஸ்டுடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வேக்யூம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பிளான் இருந்துச்சு. ஸோ நானும் வந்து இந்த ரெடிட் ஆன்லைன் ஃபாரம்ஸ்லாம் ரீசர்ச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக நம்மளுக்கு வந்து வெட் மாப்பிங், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரை வேக்யூம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரோபோட் வேக்யூம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோவாவில் இந்த E40 அல்ட்ரா வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஃபாரம்ஸில் வந்து நானும் வந்து படித்தேன். ஆனால் அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி ஃபாரம்ஸாக தான் இருந்துச்சு. இந்த US, சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்தோட ஃபாரம்ஸ் தான் இருந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து E40 அல்ட்ரா வந்து அவைலபிளாக இல்லை. அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமேசான் வந்து ஒரு 20 நாள் முன்னாடி வந்து நமக்கு லான்ச் வந்து பண்ணியாச்சு. அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மோவா E40 அல்ட்ரா வந்து லான்ச் பண்ண உடனே வந்து நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமே எனக்கு வந்து லைட்டாக நர்வஸாக தான் இருந்துச்சு. என்னடா நம்ம வந்து வாங்கிட்டோம், அவங்க கொடுக்குற ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா US, சிங்கப்பூர் அவங்க ஹோம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஹோம்ஸுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். கேமரா, லைட் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப எப்போவுமே தூசியாக டட்டியாக தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையா, இந்தியன் ஹோம்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி நிறைய டவுட் வந்து இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அந்த டவுட் வந்து நான் ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பார்ப்போம், செட்டப் வந்து பார்ப்போம். அண்ட் இந்த ரோபோட் வேக்யூம் வந்து நான் 20 டேஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மோவா E40 அல்ட்ராவோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து மோவா E40 அல்ட்ராவோட பாக்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வேக்யூமோட ஸ்பெக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் அதை சுற்றி அந்த ஒரு தடவை வந்து படிச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸில் இருக்குது இந்த பவர் கேபிள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த மாப்பிங் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ரோபோட்டுக்கு வந்து மேக்னெட்டிக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாப்பிங் பேட்ஸ் வந்து அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டஸ்ட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ரோபோட்டே நம்மளுக்கு வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளோட டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் வந்து மோவா ஹோம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கேன் டு கனெக்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த ஸ்கேன் டு கனெக்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ரோபோட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து அந்த ஃப்ளாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு QR கோடு வந்து இருக்கும். அந்த QR கோடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த QR கோடை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் வைஃபை பாஸ்வேர்டு வந்து அடிங்க. ஸோ வைஃபை பாஸ்வேர்டு அடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோபோட்டில் வந்து பவர் ஆன் வந்து நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் வந்து அந்த பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் வைஃபை பேரிங்க்கு வந்து ரெடியாக வந்து இருக்க சொல்லும். ஸோ வைஃபை பேரிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பட்டனும் வந்து ஒரு 3 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ரோபோட் வந்து அந்த வைஃபை பேரிங்க்கு ரெடி அப்படின்னு சொல்லி சொல்ல வந்து ஆரம்பிச்சிடும். சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேருந்து அந்த ரோபோட் வந்து வைஃபைக்கு வந்து பேர் வந்து பண்ணிடுங்க. ஸோ உங்கள் அது சொல்கிறபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வைஃபைக்கு வந்து பேர் ஆகிடும். ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு மொத்தமாகவே ஒரு 2-3 மினிட்ஸில் நமக்கு வந்து பேர் வந்து ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்பில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து வேடிக்கை பாருங்கள். ரோபோட் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் டாக்கை வந்து அதை வந்து பார்க்கும். ஸோ டாக்கை பார்த்துட்டு அதுவே வந்து கரெக்டாக வந்து டாக்கில் போய் வந்து லாக் கை வந்து உட்காரும். ஸோ டாக்கில் போய் லாக் கை உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு டாக்கில் போய் லாக் கை வந்து உட்காருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து ரீமேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீடை வந்து மேப்பிங் வந்து பண்ண சொல்லுங்கள். ரோபோட் வந்து மொத்தமாக ஒரு 4-5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு மேப் பண்ணிடும். ஆப்வியஸ்லி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மேப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோபோட் வந்து தானாக வந்து வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் இது என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்குது. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடு ஃபுல்லாக போய் நம்மளுக்கு வந்து நேவிகேட் வந்து பண்ண போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ரூம் வந்து நேவிகேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட எடிட்டிங் ரூம் வந்து நேவிகேட் வந்து பண்ணிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைட் ஸ்பேசஸில் கூட நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நேவிகேட் பண்ணுது. அண்ட் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க டேபிளோ எதுவுமே அடிக்காமல் சூப்பராக நேவிகேட் பண்ணுது. அண்ட் நம்மளுக்கு வந்து கார்பெட் ஏரியாஸ் எங்கே இருக்கோ அங்கே கூட நமக்கு வந்து கரெக்டாக போய் நேவிகேட் வந்து பண்ணுது. அண்ட் நேவிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் வந்து இந்த மாதிரி உங்களோட வீடோட லேஅவுட் வந்து வந்துடும். ஸோ வீடு லேஅவுட் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்தெந்த ரூம் வந்து பிரிக்கணுமோ அந்த ரூமை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கீழே டிவைட் என்ற ஆப்ஷனை
கிளிக் பண்ணி எங்கெங்கே லைன் வரையணுமோ அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ரோபோட் வந்து ரஃபாக வந்து மேப் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து அந்த பிளானுக்கு வந்து ரூம்ஸை வந்து பிரித்து விடலாம். அண்ட் ரூம்ஸை பிரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக வந்து காட்டுறேன். அண்ட் ஒரு ரோபோட் வந்து தெரியாமல் ரூம் வந்து 2 ரூமாக பிரிச்சுருந்துச்சுன்னா அந்த 2 ரூம் வந்து நீங்கள் மர்ஜ் ஆப்ஷன் கொடுத்து ஒன்றா கூட பிரிச்சுக்கலாம். அண்ட் ஒரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லிவிங் ரூம், எடிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் வந்து ரூம் 1, ரூம் 2, ரூம் 3 தான் வச்சுக்குது. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேம்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்டுடியோவில் தான் இது வச்சுருக்கிறதுனால கரெக்டாக வந்து என் ஸ்டுடியோக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நான் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ரீநேம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் செட்டப் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு செட்டப் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்னபடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் இப்போ ரிவ்யூ தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்கு தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்கே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக செம்ம பிரியமாக இருக்குது. அது வந்து வேறு விஷயம். ஆனால் இதில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங்லேயே சொன்ன மாதிரி 2 வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு க்ளீன் வாட்டர் டேங்க், அந்த ஒயிட் கலர் 4.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டர்ட்டி வாட்டர் டேங்க், அது வந்து நமக்கு 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த க்ளீன் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா தடவையும் ரோபோட் வந்து நமக்கு க்ளீன் பண்ணும்போது ரோபோட்டுக்கு வந்து அந்த ரோபோட்டோட வாட்டர் டேங்க்கு வந்து இந்த தண்ணி வந்து ஏற்றி விட்டுருது. அண்ட் ரோபோட் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் அதுவே வந்து நம்மளுக்கு ஆட்டோ எம்டி பண்ணி நம்மளோட டர்ட்டி வாட்டர் டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சிருது. அண்ட் அந்த தண்ணியை வச்சு நமக்கு க்ளீன் வாட்டரை வச்சு மாப் பேட்ஸை கூட ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நமக்கு வந்து ட்ரை பண்ணி வைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சுத்தமாக ஒரே வேலை இல்லை. நம்மளுக்கு ஒரே வேலை என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி காலி ஆகும்போது தண்ணி ஊற்றுறது அண்ட் அந்த டர்ட்டி வாட்டர் டேங்க் வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து அதை போய் நீங்கள் வந்து வெளியில் ஊற்றுறது மட்டும்தான் நம்ம வேலை. மீதி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்கே வந்து நம்மளுக்கு பார்த்துக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. அண்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 நாள் முன்னாடி வந்து ஃபில் பண்ணேன். ஸோ 8 நாளும் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ தண்ணி ஃபுல் இருக்குது. அண்ட் டர்ட்டி வாட்டர் டேங்க் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபீல் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் யூசேஜுக்கு ஒரு 9லேருந்து 10 நாள் வரைக்கும் எனக்கு வந்து வருது. ஸோ அந்த 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நான் அந்த பழைய தண்ணி வந்து எம்டி பண்ணிவிட்டு புது வாட்டர் டேங்க் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து 3.2 லிட்டர்ஸ் இந்த சைஸ் இருக்குது. அந்த டஸ்ட்பின் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக் வந்து உள்ளே கொடுக்குறாங்க, ஒரு பேக் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மொத்தமாக 2 பேக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோபோட்குள்ளே வந்து அந்த டஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின் வந்து வச்சிருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டாக்கில் வந்து க்ளீனிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த பின்னை வந்து ஆட்டோமேட்டிக்காக டாக்கே எம்டி பண்ணி இந்த பேக்கில் வந்து போட்டு வச்சிருது. அண்ட் இந்த பேக் வந்து ஃபுல் ஆகும்போது நீங்கள் எம்டி பண்ணால் மட்டும் போதும். அண்ட் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து பாதி கூட ஃபுல்லாக வந்து ரொம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து மோவால் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து 75 டேஸ் வரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு 75 டேஸ் வருமா அப்படின்னு வந்து தெரில. ஆனால் நான் வந்து 20 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். 20 டேஸ்க்கு இன்னும் ஒன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகலை. இன்னும் நம்மளுக்கு வந்து ஹாஃப் கூட ஃபில் ஆகலை. ஸோ மொத்தத்தில் எனக்கு டாக் கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் செல்ஃபாக வந்து நம்மளுக்கு வெட் கிளீனிங்கும் அதே வந்து பண்ணிக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டோட அந்த ட்ரை டஸ்ட்டு எல்லாமே அதுவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்து அதுவே க்ளீன் பண்ணி ரோபோட்டை வந்து அடுத்த கிளீனிங்க்கு கூட ரெடி பண்ணி வைக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரோபோட்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்டில் வந்து நம்மளுக்கு மேலே வந்து 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹோம் பட்டன், இன்னொன்று வந்து ஸ்டாப் பட்டன், அப்புறம் வந்து நமக்கு பவர் பட்டன் இருக்குது. இது வந்து நீங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரோபோட்டில் வந்து கிளிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெரிய ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து லைடாரோட நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து அதை தான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எங்கேயாவது கேமராவை தட்டி விட்டுருமா, ட்ரைபாடை தட்டி விட்டுருமான்ட்டு. ஆனால் அது வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் டெமோ காட்டும் போது அது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி ஃப்ரண்ட்டில் அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் அந்த லைடரோட நேவிகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது மேலே வந்து. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பக்கம் நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் மேக்னெட்டிக்கலாக அட்டாச் பண்ணுறதுக்கு மாப்பிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த கார்பெட் சென்சார் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு கார்பெட் சென்சாரும் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து சக்ஷன் பம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்
பின் வந்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ட்ரை வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த ட்ரை வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு டாக்கில் போனதுக்கப்புறம் டாக் வந்து எம்டி பண்ணி விட்டுரும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு 80 ml வந்து பில்ட் இன் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் டேங்க்ல தான் நம்மளுக்கு வந்து மாப்புக்கு வந்து தண்ணி போகும். ஸோ மாப் பண்ணும்போது ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த வாட்டர் டேங்க்ல தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வாட்டர் வந்து மாப் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆப்பில் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வெட்டாக வந்து நமக்கு க்ளீன் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் பெட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்டில் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணணும்னா நார்மல் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பயங்கரமாக ஏதாச்சும் ஹெவி ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஹெவி மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளீனிங்கோட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெமோ காட்டும் போது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரோபோட்டில் என்ன பிடிச்சிருக்கு, டாக்கில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு முக்கியமான கேள்வி, இந்தியன் வீடுக்கு இது வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து நான் எல்லா டெமோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வேக்யூம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 19,000 PA சக்ஷன் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ட்ரை பார்ட்டிகல்ஸ் போட்டாலும் இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து சக் வந்து பண்ணிடும். ஸோ இப்போ இந்த டெமோ வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து மைதா போட்டிருக்கேன், அப்புறம் வந்து நிறையா கொக்கோ பவுடர் வந்து போட்டிருக்கேன், ஃபுல்லாக வந்து தூவி போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்க்கலாம் இந்த வேக்யூம் கிளீனர் வந்து எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு சக் பண்ணிடுது அப்படின்னு வந்து பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட்டு சோஃபாவில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுவே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துருச்சு. ஸோ சக்கிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி ட்ரை பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் இதால் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து டாக்குக்கு போனதுக்கப்புறம் அந்த கொக்கோ பவுடர் அந்த மைதாவும் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து ரோபோட்லேருந்து வெளியில் எடுத்து அந்த வேஸ்ட் பின்னுக்கு வந்து அனுப்பிச்சிடுது. ஸோ ரோபோட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாப்பிங். ஸோ நான் சொன்னபடி மாப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிங்கில் தான் நான் வந்து இது கரெக்டாக வேலை செய்யுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்காக டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தரையை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியாவை வந்து மாப் பண்ண சொல்லி ரோபோட் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்களே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து மாப் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிங்கும் வந்து நமக்கு எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணுது. என் வீட்டில் டைல்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கார்பெட்டும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கரிங்கும் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிக்கரிங்லையும் சூப்பராக மாப் பண்ணுது, டைல்ஸில் சூப்பராக மாப் பண்ணுது. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா கார்பெட்டில் வந்து மாப்பிங் வந்து பண்ணாமல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க, இல்லை உங்களுக்கே முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக வந்து முடி கொட்டிகிட்டே இருக்கும். நார்மலான வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து எடுக்கும் போது ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதுக்கு இவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சைடு ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் கொடுத்ததுனால அது வந்து நமக்கு சுற்றிட்டே இருக்குது. ஸோ சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு முடி இருந்தால் கூட முடியை வந்து டேங்கிளே பண்ணாமல் இதால் வந்து எடுக்க முடியுது. ஸோ நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வந்து முடி தான் பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு வந்து முடி வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து க்ளீனாக வந்து எடுத்து கொடுத்துருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி அந்த கார்பெட் சென்சார். ஸோ இந்த கார்பெட் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்ட்ராசோனிக் கார்பெட் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டிடெக்ட் வந்து பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் கார்பெட்டாக இருந்து அதை டிடெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாப்பிங் பேடை வந்து ஒரு 10.5 mm வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணுது. ஸோ எதுக்கு லிஃப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கார்பெட் வந்து ஈரமாயிடுச்சுன்னா கார்பெட் வந்து கெட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்பெட் வந்தாலே அதை வந்து லிஃப்ட் பண்ணி அந்த கார்பெட்டை ஈரமே படாமல் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நம்மளோட ஷூட்டிங் ரூம். ஸோ ஷூட்டிங் ரூமில் வந்து நான் ஃபுல்லாக கார்பெட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அந்த கார்பெட் போட்டு வச்சதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரூம் கிட்ட வரும்போதே அதை வந்து சுத்தமாக நமக்கு வந்து மாப் பண்ணாது. ஆனால் ஹை செக்ஷன் பவரில் பார்த்தீங்கன்னா கார்பெட் வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணுது. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து ஒரு புது ஏசி வந்து மாட்டுறதுக்காக ஸ்ப்ளிட் ஏசி மாட்டிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு ட்ரில் பண்ணாங்க. ட்ரில் பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த ட்ரில்லிங்கோட டஸ்ட்டு ஸ்டோன்ஸ்லாம் வந்து கார்பெட்டில் வந்து ஸ்டக் ஆகிருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணல, ரோபோட்டை வந்து க்ளீன் பண்ண சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்ளீன் பண்ணிடுச்சு. அண்ட் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் கார்பெட் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு நீஷான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் சரி, நம்ம வீட்டில் யாராவது மெய்டு இருக்காங்க, மெய்டை வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, நம்ம வந்து இந்த கப்போர்டு கீழே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரோ கீழே, பெட்டு கீழெலாம் நம்ம வந்து பெருசாக க்ளீன் பண்ண மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வந்து அதை க்ளீன் வந்து பண்ணுவோம். எல்லா நாளும் உட்காந்து அதை க்ளீன் பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் இந்த ரோபோட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலே போதும், அது வந்து அந்த பீரோ கீழேயும் கப்போர்டு கீழேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு எங்கேயும் வந்து நம்மளுக்கு இடிக்காமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வருது. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து பெட்டு கீழேயும் பீரோ கீழேயும் டஸ்ட் இருக்காது. டெய்லி அங்கே போய் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் மாப் போட்டுட்டும் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு.
நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தரை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுதுப்பா, சைடில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அந்த எட்ஜில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுது, அங்கே வந்து நிறையா டஸ்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கு முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு அந்த மேக்ஸி ரீச் மாப் டெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பை வந்து லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது லெஃப்ட் ரைட்டில் வந்து. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த கார்னரை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு வருது. அண்ட் பொறுமையாக செம பவர்ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ கார்னர்லேயும் உங்களுக்கு வந்து டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக வந்து எடுத்துடுது. நம்மளே வந்து டெய்லி க்ளீன் பண்ணாலும் கார்னரில் உட்காந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டோம். ஆனால் இதால் வந்து கார்னர்லேயும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து டஸ்ட்டை வந்து எடுக்க முடியுது. ஃபைனலாக நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி நிறையா காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் இருக்குது ஸ்டூடியோவில், கேமராஸு, ட்ரைபாடு இதெல்லாமே இருக்குது. இது வந்து எப்படி வந்து இது இடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இது பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுதுங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நான் சொன்னபடி அந்த லைடாரோட சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நான் வந்து இங்கே ஒரு ட்ரைபாட் வந்து வச்சுருக்கேன். அந்த ட்ரைபாடை வச்சு அதை சுற்றி வந்து நான் க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அது பாருங்கள், அந்த ட்ரைபாட் லெக்ஸை கூட வந்து நம்மளுக்கு தொடாமல் நடுவில் போயிட்டு சைடில் போயிட்டு எவ்வளோ ஈஸியாக வந்து கரெக்டாக மேனுவர் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைபாட் லெக் வந்து ரொம்ப மெலிசான ஒரு லெக் தான். லைட்டாக தட்டி விட்டாலும் நம்மளுக்கு வந்து விழுந்துடும். ஆனால் தட்டியே விடாமல் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்னு வந்து பாருங்கள். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள், இது வந்து என்னோட ரவுட்டர், அதாவது என்னோட இன்டர்நெட் ஃபுல் இது வச்சுருக்கேன் அந்த டேபிள் மேலே தான். ஸோ அது கீழே போய் நானே வந்து க்ளீன் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கும் ஏதாச்சும் தட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து 20 நாளாக பார்த்தீங்கன்னா அது கீழே போயிட்டு கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி என் யூபிஎஸ் எதுவுமே வந்து இடிக்காமல் வெளியில் வந்து வருது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இந்தியன் ஹோம்ஸ்க்கு வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நீங்களே வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து வேலை செய்யுங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்னபடி டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லிட்டர்ஸ் க்ளீன் வாட்டர் டேங்க் இருக்குது, 4 லிட்டர்ஸ் டர்ட்டி வாட்டர் டேங்க் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 3.2 லிட்டர்ஸ்க்கு வந்து அந்த டஸ்ட்பின் பேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 75 டேஸ்க்கு டஸ்ட்பின் பேக் வந்து மாற்றவே தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 9 to 10 டேஸ்க்கு வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வாட்டர் கூட மாற்ற தேவையில்ல. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ரோபோட்டே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி, ரோபோட்டே வந்து எல்லாமே எம்டி பண்ணி, ரோபோட்டை வந்து க்ளீன் பண்ணிக்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸே இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பாக என் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து ரொம்ப ஒரு வர்த்தியான ப்ராடக்ட் தான். அண்ட் இந்தியன் ஹோம்ஸ்க்கும் வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ரோபோட் வேக்யூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.